நெத்திலி கருவாடு எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 100 கிராம் நெத்திலி கருவாடு எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு சுடுதண்ணி ஊற்றி நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் இதனுடைய தலைப்பகுதியை நம்ம கிள்ளி எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற பார்ட்டை நல்லா ஒரு 4-5 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. அந்த கருவாடு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது கூட மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உப்பில்லாத கருவாடு, அதனால் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. அந்த கருவாடு நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1.5 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிடலாங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கருவாடை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வாசனைக்கு நல்ல ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷமாவது நம்ம சிம்மில் வச்சு இந்த கருவாடை பொரித்து எடுத்துடலாங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் பேட்ச் கருவாடை நான் போடுறேன். நான் ஒரு 3 பேட்ச் நான் போட்டு எடுத்தாங்க. நான் கருவாடு ஒரு 100 கிராம் நெத்திலி கருவாடை 3 தடவை போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ நமக்கு ஒரு அருமையான நெத்திலி கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பாருக்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி மாவு சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.